ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது லகம் என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ சென்னையில் உள்ள ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மாதம் 2 லட்ச ரூபாய் சம்பளமும் வாங்குறாரு. சென்னையில் ரொம்ப ஆடம்பரமாகவும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோவோட மாமா தன்னோட பொண்ணுக்கும் ஹீரோவுக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால ஹீரோவோட அம்மா கிட்ட அவர் சம்மதம் கேட்கிறாரு. அவங்களும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 2 வீட்டுக்காரங்களும் தடபுடலா கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த சமயத்துல ஹீரோ ஒரு சில காரணத்தினால வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட மாமா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு சில சதிவேலைகளை பண்றாரு. அவர் நினைச்ச மாதிரியே கல்யாணமும் நின்று போயிருது. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் என்ன, கடைசியா ஹீரோவும் ஹீரோனிக்கும் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், இந்த படத்தை பக்காவான ஃபேமிலி டிராமா மூவியா சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. படத்துல பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபேமிலி பர்சன்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்தோட ஹீரோ அவர் கொடுத்த ரோலை அட்டகாசமா பண்ணிருக்காங்க. ஹீரோனி ஓரளவு ஓகேவா நடிச்சிருக்காங்க. ஹீரோவோட அம்மாவா நடிச்ச ரோகிணி அவங்களோட அனுபவம் வாய்ந்த நடிப்பை ரொம்ப அழகா வெளிப்படுத்திருக்காங்க. அவங்களோட எமோஷனல் சீன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. இதை தவிர படத்தை நடிச்ச மற்றவங்களும் எந்த குறையும் இல்லாம நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஓரளவு படத்துல நல்லா சொல்லியிருக்காங்க. அதாவது நினைச்ச நேரம் லீவ் கிடைக்காது, சொந்த பந்தத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கணுங்கிறத இந்த படத்தின் மூலமா கன்வே பண்ணிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் எமோஷனலாவும் யதார்த்தமாவும் இருக்கு. படத்தோட பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்துல ஹீரோவுக்கும் ஹீரோனிக்குமான லவ் போர்ஷன்லாம் நம்மள அந்த அளவு இம்ப்ரெஸ் பண்ணல. படத்துல ஹீரோனியோட அப்பா எனக்கு சாப்ட்வேர் மாப்பிள்ள கிடைச்சிட்டாருன்னு ஓயாம ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு ஓவர் பில்டப் கொடுப்பாரு. அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. அதே மாதிரி நாட்டாமுங்கிற பேர்ல ஒருத்தர் வந்து காமெடி பண்ணுவாரு, அதுவுமே ரொம்ப போரிங்கா இருக்கு. படத்துல ஹீரோ ஐடி வேலையை விட்டதுக்கான ரீசன் ஏத்துக்க கூடியதா இல்ல. படத்துல ஹீரோயினி ஹீரோவையும் அவரோட ஃபேமிலியில உள்ளவங்களையும் தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. அந்த சீன்லாம் வாண்டடா வச்ச மாதிரி இருக்கு. இந்த படத்தை ரமேஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சாய் ரோனக், சந்தியா, ரோகிணி, ராஜேந்திர பிரசாத் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு ஆவரேஜான ஃபேமிலி டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.